ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நம்மளோட வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கான சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதுச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் பிரவீன் அப்படிங்கிற பையனுக்கு ஒரு சில சம்பவங்கள்லாம் நடக்குதுங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிரவீனோட வீட்டில் வந்து அவனோட அப்பா, அம்மா, அப்புறம் அக்கா, மொத்தம் 4 பேருங்க. இவங்க வந்து விவசாயம் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. அவங்க நல்ல பெரிய தோட்டம்லாம் வச்சு ஓரளவுக்கு நல்ல வசதியான ஃபேமிலியாக தாங்க இருக்காங்க. இந்த பிரவீன் வந்து அங்கேருந்து கொஞ்சம் சிட்டிக்குள்ளே வந்து ஒரு நல்ல காலேஜில் தாங்க போய் படிச்சுட்டு வராரு. அவங்களோட அக்காவும் அதே காலேஜில் தாங்க ஃபைனல் இயர் படிச்சுட்டு வராங்க. இந்த சமயத்தில் இந்த பிரவீனுக்கு வந்து அப்பப்போ காலேஜ் லீவெல்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து வெளியே போகிறது வழக்கமாகவே வச்சுருக்காங்க. அந்த மாதிரி வெளியே போனால் அங்கே வந்து பசங்கள்லாம் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுறது, சமைச்சு சாப்பிட்றது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இவங்களும் பண்ணிட்டு தாங்க வராங்க. இந்த மாதிரி ஒரு நாள் சாட்டர்டே சண்டே வந்து லீவ் ஆகிடுச்சிங்க. அந்த சமயத்தில் வந்து இந்த பிரவீன் அவனோட வீட்டிலேருந்து கிளம்பி ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து சரி வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து அங்கே வந்து அவங்க வந்து கிரிக்கெட் எல்லா பசங்களும் சேர்ந்து விளையாடுறாங்க. விளையாண்டு முடிச்சுட்டு அங்கேயே சமைச்சும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவைப்படுற எல்லா திங்ஸையுமே வாங்கிட்டு போகிறாங்க. அப்படி போன இடத்துல இவங்க வந்து பாதி பசங்க வந்து விளையாண்டுருக்காங்க. மீதி ஒரு 2-3 பேர் மட்டும் இந்த சமைக்கிற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டைம் ஒரு 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. சரி, இதுக்கப்புறம் விளையாட வேணாம், நம்ம போய் சமையல் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 4 மணி போல் வீட்டுக்கு எல்லோரும் கிளம்பிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க எல்லாம் சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. அங்கே போய் பார்த்ததும் அவங்களுக்கான சமையல் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. இந்த சமயத்தில் அந்த பிரவீன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் சரி பாத்ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரவுண்டில் இருக்க ஒரு பெரிய மரம் இருக்குங்க, அந்த மரத்துக்கிட்ட பாத்ரூம் போயிட்டு வரலான்னு போகிறாங்க. அந்த மரத்தை சுற்றியுமே நிறைய புதர் மாதிரி தாங்க இருக்குது. அந்த புதருக்கு பக்கத்துலேயே ஒரு பழைய பில்டிங் மாதிரி ஒன்று இருக்குது. அங்கே போய் அவன் பாத்ரூம் போய்கிட்டு இருக்கிற சமயத்தில் திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பழைய பில்டிங் அப்படின்னு சொல்லி சொன்ன பார்த்தீங்களா, அந்த பில்டிங்லேருந்து தான் அந்த சத்தம் வருது. எந்த மாதிரியான ஒரு சத்தம்னா, ஒரு பெண்ணோட குரல் தாங்க. அந்த பெண்ணை வந்து யாராவது கட்டாயப்படுத்தி ஏதாவது செய்வாங்கல்ல, அந்த சமயத்தில் வந்து ஒரு மாதிரி சத்தம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான சத்தம் வருது. இது வந்து அந்த பிரவீனுக்கு நல்லாவே கேட்குதுங்க. அவனும் அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி போகிறாங்க. ஆனால் அவனுக்கு கொஞ்சம் பயம், ஏன்னா அது வந்து ரொம்ப பழைய பில்டிங் மாதிரி இருக்குங்க. அதனால் அங்கே போக வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு இவன் சரி இந்த மாதிரி நேரத்தில் ஏதாவது கூட தப்பான விஷயங்கள் கூட நடக்கலாம், நம்ம ஏன் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அவன் போயிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் இந்த பிரவீனோட வாழ்க்கையில் பல அமானுஷமான சம்பவங்கள்லாம் நடக்குதுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் அங்கேருந்து கிளம்பி போய் எப்பவும் போல் வந்து அங்கே சாப்பிட்டுட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து எல்லா கிரிக்கெட்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கும் போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே அவன் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அவனோட ரூமில் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அந்த சமயத்தில் அவனுக்கு உடம்புல ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரிக்கு, கை காலெல்லாம் ஓஞ்சி போகிற மாதிரி ஒரு மாதிரியாக டயர்டாக ஃபீல் பண்ணுறாங்க. என்னடா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி தூங்கி எழுந்திரிச்சா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு வந்து அவன் தூங்கவும் போயிடுறாங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் மணி ஒரு 1 மணி இருக்குங்க. அப்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. என்ன அப்படின்னா, அவன் அந்த பாத்ரூம் போகும்போது ஒரு மாதிரி சத்தம் கேட்டுச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணோட குரல் வந்து கேட்டுச்சு பார்த்தீங்களா, அதே குரல் இங்கே கேட்குது. அது என்ன எங்கேருந்து கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனோட பெட்ரூம்லேருந்து பக்கமாகவே ஒரு கிணறு இருக்குங்க. அந்த கிணத்துக்கு பக்கமாக இருந்து கேட்குற மாதிரி சத்தம் கேட்குதுங்க. அதுக்கப்புறம் மெதுவாக வந்து அவன் தைரியத்தை வரவழைச்சிட்டு அந்த ஜன்னலையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அங்கே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அங்கே எந்த ஒரு உருவமே தெரியலைங்க, யாரும் அங்கே இருக்கிற மாதிரி எதுவுமே தெரியல. ஆனால் அந்த கிணத்துக்கு பின்னாடி இருந்து தான் அந்த சத்தம் வருது. இதை கேட்ட உடனே அவனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா இந்த நேரத்துலேருந்து ஒரு அழுகிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது, அதுவும் நம்ம அந்த கிரிக்கெட் கிரவுண்டுக்கிட்ட கேட்ட அதே சத்தம் தான் இங்கேயும் கேட்குது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்றுமே புரியாமல் இவன் அதிர்ச்சியில் இருக்காங்க. அந்த சமயத்தில் இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. சரி வெளியே போய் பார்க்கலாம் அப்படின்னாலும் கொஞ்சம் பயமும் இருக்குது. அவங்க அப்பா அம்மா வந்து தனியாக ஒரு ரூமில் படுத்திருக்காங்க. அதனால் அந்த பயத்தில் இவன் வெளியவும் போகலை. சரி மறுபடியும் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி தூங்க ஆரம்பிக்கிறாங்க. தூங்க ஆரம்பித்து மறுபடியும் ஒரு கொஞ்ச நேரத்துலேயே அதே சத்தம். அந்த சத்தம் இப்போ எங்கேருந்து கேட்குதுன்னா, அவனோட வீட்டு வாசப்படிக்கு முன்னாடி இருந்து கேட்குற மாதிரி இருக்குது. சரி இப்போ எப்படியாவது யார் அப்படின்னு நம்ம போய் வெளியே போய் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி தைரியமாக வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்ததும் அவனுக்கு பேரதிர்ச்சி காத்துட்ருக்கு. என்ன அப்படின்னா, அந்த வாசப்படியில் ஒரு பொண்ணோட உருவம் அப்படியே நின்று அழுதுகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. அதை பார்த்து பதறி பயந்தடிச்சு அந்த இடத்துல இருந்து அவனோட ரூமுக்கு
ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த நைட்டு ஃபுல்லாகவுமே அவனுக்கு தூக்கமே வரல. அவன் பயத்திலேயே தான் இருக்கான். அதுவும் கண்ணு முழிச்சிட்டே தாங்க இருக்கான். விடிய காத்தால ஒரு 5 மணியும் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் அவன் தூங்காமே இருந்தான் பார்த்தீங்களா. அந்த டைமில் நல்லா தூக்கம் வந்து கண்ணு சொருகிருச்சுங்க. அப்போது நல்லாவே தூங்க ஆரம்பிச்சிட்டான். மணியும் ஒரு 6 மணி ஆயிடுச்சு, 7 மணி ஆயிடுச்சு. அவங்க அப்பா அம்மா வந்து ரெகுலராக ஒரு 7 மணிக்கெல்லாம் பையன் வெளியே வந்துடுவானே, என்னடா இன்னுமே வந்து எந்திரிச்சு வராமல் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவங்க அம்மா தான் அவனோட ரூமுக்கு போய் பார்க்குறாங்க. ரூமுக்கு போய் பார்க்கும்போது அவனுக்கு பயங்கரமான காய்ச்சல் அடிக்குதுங்க. என்னடா இந்த மாதிரி காய்ச்சல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா யோசிச்சுட்டு, சரி வா உடனே மாமா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது அவன் வரத்துக்கு மறுத்துறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு கை கால்லாம் ரொம்ப வலியாக இருக்குது. என்னால் எந்திரிச்சு நடக்கக்கூட முடியாது, என்னால் கண்டிப்பாக வர முடியாது, அதனால் நீங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வாங்க, நம்ம எல்லாருமே சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அந்த சமயத்தில் தான் அவங்க அப்பாவும் வந்துடுறாங்க. அவங்க அப்பாவும் சரி வா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னால் இங்கிருந்து நகரக்கூட முடியல, அதனால் நீங்கள் ஏதாவது மெடிக்கலில் டேப்லெட் மாதிரி வாங்கிட்டு கொடுங்க, நான் வந்து போட்டுட்டு படுத்துக்கிறேன், எனக்கு சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவன் சொன்ன மாதிரியே அவங்களும் டேப்லெட்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. மாத்திரையும் போட்டான். அதுக்கப்புறம் கூட இவனுக்கு வந்து காய்ச்சல் சரியாகவே இல்லை. இந்த மாத்திரை போட்ட அந்த டயரில் வந்து அன்னைக்கு நைட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூம்லேயே தாங்க தனியாக தூங்கிட்டு இருக்கான். மறுபடியும் அதே மாதிரியான சத்தம் கேட்குது. அதே மாதிரி ஒரு மணி இருக்குங்க. அந்த மாதிரி டைமில் தான் மறுபடியும் யாரோ அழுகிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தம் கேட்ட உடனே இவனுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி இவன் பயந்து போய் அவன் வீட்டுக்குள்ளே இருக்க அந்த சாமியாரிலாம் போய் திருநீர்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு, இப்போ வந்து நம்ம ரூமில் படுக்க வேணாம், அவனோட அப்பா அம்மாக்கிட்டையும் போக முடியாதுங்க, சரி அவங்க தனியாக படுத்துட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட இதெல்லாம் சொன்னால் பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பெருசாக அவங்ககிட்டையும் சொல்லாமல் இவன் வந்து அந்த ஹால்லேயே அவங்க சோஃபா மாதிரி இருக்குங்க அதுலேயே படுத்து தூங்கிடுறான். காலையில் இவனோட அப்பா அம்மா 2 பேரும் தூங்கி எந்திரிச்சு வந்த உடனே இவனை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு ஷாக்குங்க. என்னடா பையன் வந்து இங்கே படுத்திருக்கானே அப்படின்னு சொல்லி அவனை மெதுவாக அவங்க அம்மா எழுப்புறாங்க. எழுப்பி என்னாச்சு பிரவீன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் இல்லைம்மா, என்னால் உடம்பு முடியல, அதனால தான் இங்கே வந்து படுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டவுட் வர ஆரம்பிக்குது. அந்த சமயத்தில் தான் கேட்குறாங்க, என்ன தம்பி ஏதாவது பயந்துக்கிட்டியா, அதனால தான் ஏதாவது உடம்பு முடியலையா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பிரவீன் கிட்ட கேட்குறாங்க. பிரவீனம்மா அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா, நல்லா இருக்கேன், எனக்கு உடம்பு தான் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏன் அப்படி அவங்க அம்மா கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டு அந்த அழுத குரல் வந்து அவங்க அம்மாவுக்கும் கேட்டிருக்குங்க. அந்த அழுத குரலை அவங்க அம்மா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியே நின்று பார்த்துட்ருக்காங்க. அந்த சமயத்தில் தான் பிரவீன் வந்து வெளியே வந்து பார்த்துருக்காரு. இவங்க அம்மாவோட உருவத்தை பார்த்து தான் அங்கே வந்து ஏதோ ஒரு உருவம் வந்து இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு பயந்து ரூம்குள்ளே போயிட்டாருங்க. முதல் நாளும் அவங்க அம்மாவுக்கு இதே குரல் கேட்டிருக்குது. அடுத்த நாளும் கேட்டதுனால அவங்க அப்பா கிட்ட வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் இவங்க கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க, இவன் எங்கேயோ பயந்துருக்கான், அதனால தான் இவனுக்கு உடம்பு சரியில்லாமையும் போயிடுச்சு, அதனால தான் இவ்வளோ நாள் நம்ம ஹாஸ்பிட்டல் பார்க்குறோம் சரியாகாமே இருக்குது, அதனால் நம்ம கண்டிப்பாக நம்மளோட குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அப்பாவும் அம்மாவும் முடிவு பண்ணுறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த பிரவீன், ஏம்மா என்னாச்சு, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும், ஒன்றும் இல்லை தம்பி, சும்மா கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சோம், அதனால தான் நாளைக்கு நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் எதுவுமே சொல்லுங்க சரி அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்த நாள் காலையிலையும் ஆயிடுச்சு. இவங்க சரி கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. இவங்க வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கிறதுனால இவங்க சொந்தமாகவே கார் வச்சுருக்காங்க. அதனால் வந்து இவங்க எல்லாருமே அவங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னு வீட்டிலேருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க குலதெய்வம் வந்து வீட்டிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் நல்ல ஒரு வயல்வெளிக்கும் நடுவில் இருக்குங்க. அங்கே போன உடனே இந்த பிரவீன் இருக்கான் பார்த்தீங்களா, இவனை உடம்பு முடியாதனால அவனோட அப்பாவும் அம்மாவும் வந்து கைத்தாங்களாங்க தாங்க பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த சமயத்தில் திடீர்னு அவன் பிரவீன் வந்து அவங்க அப்பா அம்மா கையை எல்லாம் உதறி விட்டுட்டு வேகமாக நடந்து போகிறாங்க. எங்கே போகிறானே அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அப்பாவும் அம்மாவும் பின்னாடியே துரத்திட்டே போகிறாங்க. அப்போ கொஞ்ச தூரம் போனதும் ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஓடி போய் அந்த கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு கிணறு மாதிரி இருக்குங்க, அந்த கிணத்துல குதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறாங்க. ஒரு 2 நிமிஷம் தாங்க, 2 நிமிஷத்துக்கு முன்னாடி போயிருந்தா அவன் கண்டிப்பாக குதிச்சிருப்பான். அவன் குதிக்கலான்னு போகும்போது ஏதோ ஒரு காற்று மாதிரி பலமாக அடித்து அவன் குதிக்கிறதுல இடத்துல இருந்து அவனை தூக்கி ஒரு தூரத்தில் வந்து வீசிடுதுங்க. இதையெல்லாம் பார்த்த உடனே இவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு மாதிரி பதட்டமாயிடுச்சுங்க. ரொம்ப ஒரு மாதிரி அழுகுறாங்க. ஐயோ என்னடா இப்படியெல்லாம் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அதுக்கப்புறம் அவன் அந்த கீழே விழுந்திருந்தான் பார்த்தீங்களா, அவன் மெதுவாக எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சதும் அதுக்கப்புறம் நார்மலாகிடுறான். அவன் வந்து அவனுக்கு நடந்த எந்த ஒரு விஷயமுமே தெரியல. அவனோட அப்பா அம்மா கிட்ட 2 பேர்த்தையும் கேட்குறாங்க, என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் இல்லைப்பா, நீ வா நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே போயிடுறாங்க. அங்கே இருக்க பூசாரிக்கிட்ட அங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க.
சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி நீங்கள் அமைதியாக இருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே இருக்க சாமிக்கு வந்து பூஜையை தொடங்குறாருங்க. பூஜையை ஆரம்பித்து ஒரு சில மந்திரமெல்லாம் சொல்கிறாருங்க. சொல்லி முடித்து அந்த இடத்துல சாமியும் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே வந்து அவனை பிரவீனோட அப்பா அம்மா கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரவீனோட உடம்புக்குள்ளே ஒரு ஆன்மா இருக்குது அப்படிங்கிறத அவர் வந்து உறுதியாக சொல்லியிருக்காரு. அந்த ஆன்மா தான் இவன் வந்து கிணத்துல போய் விழுறதுக்கு துணையாக இருந்திருக்கு. இவனை ஏதோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மா முடிவு பண்ணிடுச்சு. அதனால தான் இவன் வந்து கிணத்துல விழுற மாதிரி ஓடி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னதும் அவனோட பிரவீனோட அப்பா அம்மாவுக்கு பயங்கரமான ஷாக்கு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே இந்த பூசாரிக்கிட்ட இதுக்கு என்னதான் வழி, அவனோட உடம்புலேருந்து இது போகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த சமயத்தில் இந்த கோவிலை விட்டு வெளியே போனீங்கன்னா அந்த ஆன்மாவானது வந்து வெளியே தான் காத்துக்கிட்டு இருக்கு. இவன் எப்படா வெளியே வருவான், இவன் வந்த உடனே இவனோட உடம்புக்குள்ளே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி வெளியே காத்துக்கிட்டே இருக்கு. அதனால் இன்னைக்கு நைட்டு மட்டும் நீங்கள் இந்த கோயிலே தங்கிடுங்க. நாளைக்கு வந்து பௌர்ணமி, அந்த சமயத்தில் இவனோட உடம்புல இருக்கிற அந்த ஆன்மாவை வந்து நம்ம விளக்கிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பூசாரி சொல்கிறாரு. இதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இவனுக்கு ஏதாவது அவசரமாக பாத்ரூம் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்குள்ளே ஒரு பெரம்பு இருக்குது. இது வந்து சக்தி வாய்ந்த பெரம்பு, இது சாமியோட பெரம்பு. அதனால் இந்த பெரம்பை கையில் எடுத்துகிட்டே தான் நீங்கள் வெளியே போகணும். போயிட்டு திரும்பவும் உள்ளே வரணும். இதை எடுக்காமல் நீங்கள் எக்காரணத்தை கொண்டு வெளியே போயிடவே கூடாது அப்படின்னு உறுதியாக சொல்லிட்டு அந்த கோவிலேருந்து அவர் கிளம்பி அவரோட வீட்டுக்கு போயிடறாரு. அவங்க அந்த நைட்டு ஃபுல்லாகவுமே அந்த கோவில்லையே தாங்க இருக்காங்க. அடுத்த நாள் காலையிலையும் ஆயிடுது. அடுத்த நாள் காலையில் கரெக்டாக அந்த பூசாரி வந்து இந்த கோவிலுக்கு வந்து பௌர்ணமி பூஜையை வந்து நடத்துறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. அந்த சமயத்தில் தான் திடீர்னு இந்த பிரவீன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ஒரு மாதிரி ஆட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஆடிட்டு ஒரு இடத்துல அப்படியே சமணங்கால் போட்டு உட்காந்து ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக அந்த சாமியவே பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டே இருக்காங்க. இதை பார்த்த உடனே இந்த பிரவீனோட அப்பா அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. என்னடா இப்படியெல்லாம் பண்ணுறானே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இது வந்து பிரவீனா பண்ணலைங்க, அவனோட உடம்புல இருக்க அந்த ஆன்மா தான் இந்த மாதிரி அவனை பண்ண வைக்குது. அதுக்கப்புறம் தான் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த பூசாரி வந்து அந்த பெரம்பை கையில் வச்சுட்டே அந்த பிரவீன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் அந்த பிரவீனோட உடம்புல இருக்கிற அந்த ஆன்மாவானது பேச ஆரம்பிக்குதுங்க. என்ன சொல்ல வருதுன்னா அழுதுகிட்டே பேச ஆரம்பிக்குதுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரவீன் வந்து ஒரு கிரிக்கெட் விளையாட ஒரு இடத்துக்கு போனால் பார்த்தீங்களா, அங்கே ஒரு அழுக சத்தம் மாதிரி கேட்டுச்சுங்களே, அதையெல்லாம் இவன் பெருசாக வந்து கண்டுக்காமல் வந்துட்டாங்கல்ல, அந்த பொண்ணு தாங்க இவனோட உடம்புல வந்திருக்காங்க. எதனால் வந்திருக்காங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஒரு 2 நபர்கள் வந்து இந்த பொண்ணை கடத்திட்டு வந்து அந்த இடத்துல சீரழிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதனால தான் இவங்க வந்து காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்தியிருக்காங்க. அந்த சமயத்தில் இது யார் அப்படின்னு சொல்லி தெரியாமல் சரி இது வேறு ஏதாவது ஒரு சத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் அந்த இடத்துல இருந்து வந்துடுறாருங்க. அவருக்கு அந்த இடத்துல வந்து ஒரு பொண்ணு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியாமல் தான் அந்த இடத்துல இருந்து வந்துடுறாரு. ஆனால் அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணை 2 பேர் சேர்ந்து சீரழிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவங்க பண்ண தப்பை எல்லாம் வந்து வீட்டில் சொல்ல முடியாமல் ஒரு மாதிரி மன உளைச்சலுக்கு வந்து ஆளாகி அவங்க வீட்லேயே வந்து சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க. இவங்களோட வீட்டில் இந்த பொண்ணு ஏன் இறந்தாங்க அப்படிங்கிறது எதுவுமே தெரியாதுங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, எதனால் பெண் வந்து நம்மளோட பொண்ணு இப்படி இறந்தா அப்படிங்கிறது ஒன்றுமே சுத்தமாக புரியலை. ஆனால் அக்கம் பக்கத்தில் இருக்கிற அந்த ஊர் ஜனங்க மட்டும் கொஞ்சம் மாதிரி இந்த பொண்ணு தப்பாக பேசுகிறாங்க. ஏதாவது லவ் ஃபெயிலியர்னால தான் இந்த புள்ள இறந்துருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதேதோ அவங்க இஷ்டத்துக்கு என்ன வாயில் வருதோ அதையெல்லாம் பேசி இந்த பொண்ணை அசிங்கமாக பேசுகிறாங்க. இதையெல்லாம் கேட்கும்போது அந்த பொண்ணோட பெற்றோர் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. அதனால தான் இந்த பொண்ணு வந்து இந்த பிரவீன்கிற பையன்களோட உடம்புக்குள்ளே வந்திருக்காங்க. ஏன்னா நான் இவ்வளோ கேட்டுமே அவன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணல. அன்றைக்கி ஹெல்ப் பண்ணியிருந்தால் வந்து நான் கண்டிப்பாக உயிரோடு தான் இருந்திருப்பேன். என்னோட அப்பா அம்மாவும் இவ்வளோ கஷ்டத்துக்கு ஆளாகிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அங்கே நடந்த எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அங்கே இருக்க எல்லாருக்குமே ஷாக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த பூசாரி வந்து அந்த ஆன்மாட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போ என்ன பண்ணால் இந்த பையனோட உடம்புலேருந்து நீ போவ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு எதுவுமே பண்ண வேண்டாம், என்னோட அப்பா அம்மாவை மட்டும் நான் ஒரே ஒரு டைம் பார்த்துட்டேன்னா அதுக்கப்புறம் என்னோட உடம்புலேருந்து நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மா வந்து சொல்லுதுங்க. சரி அப்போ வந்து எனக்கு ஒரு வாக்கு கொடு, கண்டிப்பாக உன்னோட அப்பா அம்மாவை பார்த்ததுக்கப்புறம் இந்த பையனோட உடம்புலேருந்து போயிடுவேன், இந்த பையனை எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. அந்த ஆன்மாவும் வந்து அந்த கோவில்லையே அடித்து சத்தியம் பண்ணியும் கொடுக்குது.
அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பொண்ணோட கிராமத்துக்கு போகிறாங்க. கிராமத்துக்கு போன உடனே அந்த பிரவீன் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த பிரவீன் வந்து அந்த பொண்ணோட அம்மாவோட காலில் விழுந்து அழுகிறாருங்க. இப்போ வந்து அவரோட உடம்புல அந்த ஆன்மா தாங்க இருக்குது. என்னை மன்னிச்சிருங்கப்பா, உங்களை இவ்வளோ சீக்கிரம் நான் வந்து தவுக்கி விட்டுட்டு நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி கதறி அழுதுங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இப்படி ஒரு பையன் வந்து நம்மளோட காலில் விழுறானே அப்படின்னு சொல்லி புரியாமல் நின்றுட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் தான் அந்த பூசாரி வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே எடுத்து சொல்கிறாரு. அப்போது நான் எந்த தப்புமே பண்ணலைப்பா, இந்த மாதிரி என்னை 2 பேர் சேர்ந்து என்னை அழிச்சிட்டாங்க, அதனால தான் அந்த வருத்தம் தாங்காமல் நான் இறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அந்த பொண்ணோட அப்பா அம்மா அழுதுகிட்டே, என்ன நடந்திருந்தாலும் நீ இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நடந்த எல்லா உண்மையும் எங்ககிட்ட சொல்லியிருந்தா நாங்களே அதை சரி பண்ணியிருப்போம், நீ எதுக்காக இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்ட அப்படின்னு சொல்லி அவங்க பயங்கரமாக கதறி அழுகிறாங்க. இதை பார்த்த உடனே அந்த பிரவீனோட அம்மா அப்பா எல்லாருக்குமே பயங்கரமாக அழுகையாக வந்துடுதுங்க. இவங்க இங்கே இருக்கிறத பார்த்து அந்த அக்கம் பக்கத்து வீடில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் அந்த இடத்துல வந்துடுறாங்க. வந்து அவங்களுக்கும் இந்த எல்லா விஷயமுமே தெரிய ஆரம்பிக்குது. தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணை வந்து அதுக்கப்புறம் நல்லபடியாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு நல்ல பொண்ணை வந்து நம்ம இந்த மாதிரி அசிங்கமாக பேசிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப எல்லாருமே வருத்தப்படுறாங்க. இதுக்கப்புறம் அந்த பிரவீனோட உடம்புல இருக்கிற அந்த பெண் ஆன்மா வந்து அவனோட அப்பா அம்மா கிட்ட, நீங்கள் நல்லபடியாக இருக்கணும், நீங்கள் நல்லா எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் சந்தோஷமாக வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரவீன்கிற பையனோட உடம்புலேருந்து அவங்க விலகிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் பிரவீன் வந்து நார்மலாக இருக்குங்க. அங்கே நடந்த எந்த விஷயமுமே இப்போ வரைக்குமே பிரவீனுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு பல வருஷம் கழித்து கூட அந்த பிரவீன் வந்து அந்த ஊருக்கு போவாங்க. அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த பொண்ணோட அப்பா அம்மாவை அவன் கடைசி வரைக்கும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து பார்த்துக்கிட்டு தாங்க இருக்காங்க. இந்த சமயம் வரைக்குமே அந்த பொண்ணு வந்து இந்த பிரவீனை வந்து எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாமல் தான் இருக்காங்க. இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்துடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.